செய்தி 52. கர்த்தராகிய இயேசு நம் சரீரத்தை ஆரோக்கியமாக வைக்கிறார். பொதுவாக நம்முடைய கருத்து என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியை குறித்து கவலைப்படுகிறார், ஆத்மாவை குறித்தும் கவலைப்படுகிறார். ஆனால் சரீரத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக கவலைப்படுவதில்லை என்பது போல நாம் நினைக்கிறோம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய ஆவிக்கு இரட்சகராகவும் ஆத்மாவுக்கும் இரட்சகராகவும் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் சரீரத்துக்கு பொதுவாக நாம் அவரை இரட்சகராக எடுத்துக்கொள்வதில்லை. அதனால்தான் சரீரம் பலவீனம் அடையும் போது, நோய் நொடிகள் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு நாம் மற்ற மருத்துவர்களையும் மருந்துகளையும் நாடி போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுகம் கொடுப்பவர் மட்டும் அல்ல, அவர் தொடர்ச்சியாக நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்கிறார். அதே தான் இந்த செய்தியில் நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 1. நம் ஆவியிலுள்ள உள்ளுணர்வு, ஐக்கியம், மனசாட்சி ஆரோக்கியமாக இருந்தாலும், நம் ஆத்மாவிலுள்ள மனம், உணர்ச்சி, சித்தம் மறுசாயலாக்கப்பட்டு இருந்தாலும், நம் புறம்பான சரீரம் நம் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஏற்றபடி ஆரோக்கியமாகவும் புதுப்பிக்கப்பட்டும் இருக்காவிட்டால் நாம் இன்னும் ஆவிக்குரிய நபர் ஆகியிருக்கவில்லை. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், மனிதன் முப்பகுதி மனிதனுக்கு ஒரு ஆவி இருக்கிறது, ஒரு ஆத்மா இருக்கிறது, ஒரு சரீரம் இருக்கிறது. மனிதனுடைய ஆவியில் உள்ளுணர்வு, ஐக்கியம், மனசாட்சி என்ற 3 செயல்பாடுகள் உள்ளன. மனிதனுடைய ஆத்மாவில் மனம், உணர்ச்சி, சித்தம் என்ற 3 செயல்பாடுகள் உள்ளன. நம் ஆவியிலுள்ள உள்ளுணர்வு, ஐக்கியம், மனசாட்சி ஆகிய 3ம் ஆரோக்கியமாக இருக்கலாம். நம் ஆத்மாவில் மனம், உணர்ச்சி, சித்தம் மறுசாயலாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஏற்றபடி நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாகவும் புதுப்பிக்கப்பட்டும் இல்லை என்றால் நாம் இன்னும் ஒரு ஆவிக்குரிய நபர் ஆகியிருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5:23, ரோமர் 8:6, 10, 11. 1 தெசலோனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ரோமர் 8:6. ஆவியின் மேல் பொருத்தப்பட்ட மனம் ஜீவனும் சமாதானமுமாம். வசனம் 10. கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். வசனம் 11. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3ஐயும் குறித்து கவலைப்படுகிறார். 3க்கும் அவர் அக்கறை செலுத்துகிறார். சரீரம் தேவையானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது. இல்லாவிட்டால் தேவன் மனிதனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்க மாட்டார். சரீரம் தேவனுக்கு தேவை. சரீரம் தேவனுடைய பார்வையில் முக்கியமானது. எனவே தான் தேவன் மனிதனை ஒரு சரீரத்தோடு கூட படைத்தார். ஆதியாகமம் 2:27, 1 கொரிந்தியர் 6:20. ஆதியாகமம் 2:27. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவன் மண்ணிலிருந்து ஒரு மனித சரீரத்தை உற்பத்தி செய்தார். அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அதற்கு உயிர் கொடுத்தார். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஆவி மட்டும் இருந்தால் போதாது, ஆத்மா மட்டும் இருந்தால் போதாது, சரீரமும் தேவை. எனவே தேவனுக்கு ஒரு சரீரம் தேவை.
எனவேதான் மனிதனை சரீரத்தோடு கூட படைத்தார். தேவகுமாரன் மாம்சமும் இரத்தமும் உள்ள ஒரு சரீரத்தை எடுத்தார். அவர் மரணத்தின் மூலம் கடந்து சென்றிருந்தாலும் நித்தியம் வரைக்கும் இந்த சரீரத்தை அவர் வைத்திருக்கிறார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் மனிதர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக ஒரு சரீரத்தை தரித்து கொண்டு வந்தார். அவர் மரணத்தினூடாக கடந்து சென்ற பிறகு அந்த சரீரத்தை மகிமையின் சரீரமாக மாற்றி நித்தியத்துக்கும் அந்த சரீரத்தை அவர் வைத்திருக்கிறார். அப்படியானால் சரீரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பாருங்கள். எபிரேயர் 2:14 பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். 10:5 அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கை நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள் பிரவேசித்த போது ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த சரீரம் தேவனால் அவருக்கு என்று படைக்கப்பட்ட சரீரம். பழைய ஏற்பாட்டில் தேவன் மனிதர்களை சந்திக்க வந்தபோது மனித ரூபத்தில் வந்தார். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுக்க போகக்கூடிய அந்த சரீரத்தை எடுத்து கொண்டு வந்தார். இன்னும் சொல்லப்போனால் மனிதனை அவர் படைக்கும்போது அவர் எடுக்க போகிற சரீரத்தை போன்ற ஒரு சரீரத்தை தான் மனிதன் ஆதாமுக்கு கொடுத்தார். எனவே தான் எபிரேயர் 10:5 சொல்கிறார், உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி நீர் என்றார். பிலிப்பியர் 3:21 நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த போது தன்னுடைய மண்ணான சரீரத்தை மகிமையான சரீரமாக மாற்றினார். நித்தியத்துக்கும் அந்த சரீரத்தில் அவர் இருப்பார். எனவே நம்முடைய சரீரம் மிகவும் முக்கியமானது. ரோமர் 2 பரிசுத்த ஆவி நம் சரீரத்திற்கு ஜீவன் கொடுத்து அதை பலமானதாகவும் வாழ்கின்றதாகவும் ஆக்குகிறார். பரிசுத்த ஆவி நம் சரீரத்துக்கு ஜீவனை கொடுக்கிறார். அதன் மூலம் நம் சரீரத்தை பலமானதாக ஆக்குகிறார், வாழ்கின்றதாகவும் ஆக்குகிறார். ரோமர் 8:11 2 கொரிந்தியர் 3:6 4 10 ரோமர் 8:11 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். 2 கொரிந்தியர் 3:6 எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. 4:10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். நம் பலமான சரீரம் தேவனுடைய வேலைக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கிறது. தேவன் நாம் ஒரு பலமான சரீரத்தோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த பலமான சரீரம்தான் தேவனுடைய வேலைக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கிறது. கொலோசியர் 1:10 2 கொரிந்தியர் 5:10 கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கும் பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5:10 சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். தேவனுக்கு ஒரு திடகாத்திரமான சரீரம் தேவை. அப்பொழுதுதான் அவருடைய வேலைக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் சந்திக்க முடியும். நம் வாழ்க்கையும் தேவனுடைய ராஜ்யமும் நம் சரீரத்தினால் எந்த சேதமும் அடையாதபடிக்கு நம் சரீரம் உயிரோடு இருக்கிறது. நம் வாழ்க்கையும் தேவனுடைய ராஜ்யமும் நம் சரீரத்தினால் எந்த சேதமும் அடையாதபடிக்கு நம் சரீரம் உயிரோடு இருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ரோமர் 12:1 பிலிப்பியர் 1:20 2 கொரிந்தியர் 4:11 ரோமர் 12:1 சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிலிப்பியர் 1:20 இப்போதும் சாவினால் ஆகிலும் ஜீவனால் ஆகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தில் மகிமைப்படுவார். 2 கொரிந்தியர் 4:11 சாவுக்கேதுவான எங்கள் மாம்சத்திலே
இயேசுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்போதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். சரீரத்தின் வழக்கமான செயல்களை மரணத்துக்கு உட்படுத்த பரிசுத்த ஆவி நமக்கு வல்லமை தருகிறார். சரீரத்தின் வழக்கமான செயல்களை மரணத்துக்கு உட்படுத்த பரிசுத்த ஆவி நமக்கு வல்லமை தருகிறார். ரோமர் 8:13, கொலோசியர் 3:5, கலாத்தியர் 5:24. ரோமர் 8:13. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். கொலோசியர் 3:5. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஸோ பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை நம்முடைய சரீரத்தை கொடுத்து நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார், அதை வாழ்கின்றதாக மாற்றுகிறார், உயிரோடு இருப்பதாக மாற்றுகிறார். ரோமனியர் 3. சரீரமோ கர்த்தருக்கு உரியது, எனவே கர்த்தரை தவிர வேறு யாரும் சரீரத்தை பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய சரீரமோ கர்த்தருக்கு உரியது, எனவே கர்த்தரை தவிர வேறு யாரும், நாமும் கூட நம்முடைய சரீரத்தை பயன்படுத்தக்கூடாது. 1 கொரிந்தியர் 13, 6, 13, 15. 1 கொரிந்தியர் 6, 13. சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. வசனம் 15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறிகிறீர்களா? சரீரம் முற்றிலும் கர்த்தருக்கே உரியது, நம்மை பிரியப்படுத்த அல்ல. 1 கொரிந்தியர் 9:27, பிலிப்பியர் 1:20, கலாத்தியர் 6:17. 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பிலிப்பியர் 1:20. இப்போதும் ஜீவனானாகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார். கலாத்தியர் 6:17. கர்த்தராகிய இயேசுவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். உணவும் உடலுறவும் இயற்கையான காரியங்களாக இருந்தாலும் தேவை ஏற்படும் போது மட்டுமே அவைகளை திருப்திப்படுத்த நாம் அனுமதிக்க வேண்டும். தேவை சந்திக்கப்பட்ட பின்பு சரீரம் இன்னும் கர்த்தருக்குரியது தான், உணவுக்கும் உடலுறவுக்கும் உரியதல்ல. உணவும் உடலுறவும் இயற்கையான காரியங்களாக இருந்தாலும் தேவை ஏற்படும் போது மட்டுமே அவைகளை திருப்திப்படுத்த நாம் அனுமதிக்க வேண்டும். தேவை சந்திக்கப்பட்ட பின்பு சரீரம் இன்னும் கர்த்தருக்குரியது தான், உணவுக்கும் உடலுறவுக்கும் உரியதல்ல. 1 கொரிந்தியர் 6, 12, 13, மத்தேயு 24, 38. 1 கொரிந்தியர் 6, 12, 13. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் அதையும் இதையும் அழிய பண்ணுவார். மத்தேயு 24:38. ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். ஸோ நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு உரியது. உணவு உடலுக்கு தேவை, அப்போது மட்டும்தான் நம்முடைய சரீரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதற்கு பின்பு நம்முடைய சரீரத்தை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ நம்முடைய சரீரத்தை நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால், ரோமனியர் 4, கர்த்தரோ சரீரத்துக்கு உரியவர். கர்த்தர் என்னவாகவெல்லாம் இருக்கிறாரோ அவையெல்லாம் சரீரத்திற்காகவே இருக்கின்றன. ஹல்லேலூயா. கர்த்தரோ சரீரத்துக்குரியவர். கர்த்தர் என்னவாகவெல்லாம் இருக்கிறாரோ அவையெல்லாம் சரீரத்திற்காகவே இருக்கின்றன. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 6:13, பிலிப்பியர் 3:21, 1 கொரிந்தியர் 6:19, 1 கொரிந்தியர் 6:13. கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். பிலிப்பியர் 3:21. அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கின்ற பரிசுத்த ஆவியினுடைய
ஆலயமாக இருக்கிறது என்று அறியீர்களா? ஓ லார்ட் ஜீசஸ், ஓ கர்த்தரோ சரீரத்துக்குரியவர். முதலாவது கர்த்தர் சரீரத்துக்குரியவர், ஏனெனில் பாவத்திலிருந்து நம் சரீரத்தை விடுவிக்க கர்த்தர் வாஞ்சிக்கிறார். முதலாவது கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர், ஏனெனில் பாவத்திலிருந்து நம் சரீரத்தை விடுவிக்க கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ரோமர் 6:7-8. ரோமர் 6:6. நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டு நம் பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். வசனம் 7. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். வசனம் 8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இரண்டாவது, கர்த்தர் சரீரத்தின் நோய்க்காகவும் இருக்கிறார். பாவத்தை தீர்த்து கட்டியது போல் அவர் நோயையும் குணமாக்குகிறார். 1 கொரிந்தியர் 6:15, எபேசியர் 5:30. 1 கொரிந்தியர் 6:15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். மூன்றாவது, கர்த்தர் நம் சரீரத்தில் நம் வாழ்க்கைக்காகவும் இருக்கிறார். நம் சரீரம் அவரால் வாழ முடியும் என்பதற்காக நம் சரீரத்தின் பலனாகவும் ஜீவனாகவும் அவர் இருக்க விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 6:20, 2 கொரிந்தியர் 4:10. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 2 கொரிந்தியர் 4:10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். நான்காவது, கர்த்தர் நம் சரீரத்தின் மகிமைப்படுவதற்காகவும் இருக்கிறார். இது எதிர்காலத்திற்கானது. ரோமர் 8:23, பிலிப்பியர் 3:21. ரோமர் 8:23. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகி குமாரத்துவம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பிலிப்பியர் 3:21. அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். கர்த்தரோ சரீரத்துக்குரியது, சரீரமோ கர்த்தருக்குரியது, கர்த்தரோ சரீரத்துக்குரியவர். அதாவது கர்த்தர் என்னவாகலாம் இருக்கிறாரோ அதையெல்லாம் சரீரத்திற்காகவே இருக்கின்றன. முதலாவது, கர்த்தர் சரீரத்துக்குரியவர், ஏனெனில் பாவத்திலிருந்து நம் சரீரத்தை விடுவிக்க கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் சரீரத்தின் நோய்க்காகவும் இருக்கிறார். பாவத்தை தீர்த்து கட்டியது போல் அவர் நோயையும் குணமாக்குகிறார். மூன்றாவது, கர்த்தர் நம் சரீரத்தில் நம் வாழ்க்கைக்காகவும் இருக்கிறார். நம் சரீரம் அவரால் வாழ முடியும் என்பதற்காக நம் சரீரத்தின் பலனாகவும் ஜீவனாகவும் அவர் இருக்க விரும்புகிறார். நான்காவது, கர்த்தர் நம் சரீரத்தின் மகிமைப்படுவதற்காகவும் இருக்கிறார். இது எதிர்காலத்திற்கானது. ரோமர் 5. தேவனுடைய பார்வையில் கிறிஸ்துவுடனான நமது சேர்க்கை முழுமையும் நித்தியமும் முற்றிலுமானது. நம் ஆவி கிறிஸ்துவின் ஆவியோடு சேர்ந்திருக்கிறது. நம் ஆத்மா கிறிஸ்துவின் ஆத்மாவோடு சேர்ந்திருக்கிறது. நம் சரீரம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு சேர்ந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென் லார்ட் ஜீசஸ். யோவான் 15:5, ரோமர் 11:17-6:5. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ரோமர் 17:11-17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காற்றொலிவமரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்டி வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாகி இருக்கிறாய். 6:5. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஸோ தேவனுடைய பார்வையில் கிறிஸ்துவுடனான நமது சேர்க்கை முழுமையும் நித்தியமும் முற்றிலுமானது. நம் ஆவி கிறிஸ்துவின் ஆவியோடு சேர்ந்திருக்கிறது. நம் ஆத்மா கிறிஸ்துவின் ஆத்மாவோடு சேர்ந்திருக்கிறது. நம் சரீரமும் கிறிஸ்துவின் சரீரத்தோடு சேர்ந்திருக்கிறது. நம் கர்த்தர் பலவீனமாகவும் வலியோடும் நோயோடும் இருந்திருந்தால் நமக்கு எந்த பயனும் இருந்திருக்காது. ஆனால் அவர் அப்படிப்பட்டவராக இல்லாதபடியினால் அவருடையதான நம் சேர்க்கை கர்த்தரின் ஆரோக்கியம், வல்லமை, ஜீவன் ஆகியவற்றை நமக்கு பெற்றுத்தர முடியும். கர்த்தரிடத்தில் பலவீனம் இல்லை, வலி இல்லை, நோய் இல்லை. எனவே நாம் அவரோடு சேர்ந்திருப்பதால் நமக்கும் நோய் இல்லை, பலவீனம் இல்லை, வலி இல்லை. கர்த்தரின் ஆரோக்கியம், வல்லமை, ஜீவன் ஆகியவற்றை நமக்கு பெற்றுத்தர முடியும்.
1 கொரிந்தியர் 6, 16, 17, 15, 19. 1 கொரிந்தியர் 6, 16. வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. வசனம் 17. அப்படியே கர்த்தரோடு இணைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். வசனம் 15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வசனம் 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் அறியீர்களா? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து நம் சரீரத்தை பரிசுத்தமாக்கி அதை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். அப்போது அது அவருக்கு ஒரு பாத்திரமாக முடியும். ஏனெனில் அவருடைய சரீரம் மரணம், உயிர்த்தெழுதல், மகிமையாதல் மூலமாக கடந்து சென்றிருக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியை நம் சரீரத்துக்கு வழங்க முடியும். 1 கொரிந்தியர் 15:45, ரோமர் 8:11, 2 கொரிந்தியர் 3:6, 1 கொரிந்தியர் 15:45. கடைசி ஆதாம் ஜீவன் தருகிற ஆவியானார். ரோமர் 8:11. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களுக்கு ஜீவன் கொடுப்பார். ரோமர் 2 கொரிந்தியர் 3:6. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ ஜீவன் கொடுக்கிறது. ஸோ நாம் தேவனுடைய பார்வையில் கிறிஸ்துவுடனான நம்முடைய சேர்க்கை முழுமையும் நித்தியமும் முற்றிலுமானது. நம் ஆவி கிறிஸ்துடைய ஆவியுடனே சேர்ந்திருக்கிறது. நம் ஆத்மா கிறிஸ்துவனுடைய ஆத்மாவோடு சேர்ந்திருக்கிறது. நம் சரீரம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு சேர்ந்திருக்கிறது. நம் கர்த்தர் பலவீனமாகவும் வலியோடும் நோயோடும் இல்லை. எனவே அவருடைய சேர்க்கையினால் கர்த்தரின் ஆரோக்கியம், வல்லமை, ஜீவன் ஆகியவற்றை அவர் நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து நம் சரீரத்தை பரிசுத்தமாக்கி அதை பரிசுத்த ஆவினால் நிரப்ப விரும்புகிறார். ஓ லார்ட் ஜீசஸ். ரோமர் 6. கர்த்தர் நம்மில் குடியிருக்கிற தம் ஆவியின் மூலம் நம்மை குணமாக்குகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம் ஜீவனாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகிறார் என்பதை நாம் பார்த்தால் அது என்னே ஒரு அற்புதம். கர்த்தர் நம் ஜீவனாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகிறார் என்பதை நாம் பார்த்தால் அது என்னே ஒரு அற்புதம். ஆவியில பார்க்க வேண்டும் இதை. கர்த்தர் நம்மில் குடியிருக்கிற தம் ஆவியினாலே நம் ஜீவனையும் நம் ஜீவனாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகிறார் என்பதை நாம் பார்த்தால் அவர் நம்மை குணப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மில் குடியிருக்கிற தம் ஆவியின் மூலம் நம்மை குணமாக்குகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அவர் நம் ஜீவனாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகிறார் என்பதை நாம் பார்த்தால் அது என்னே ஒரு அற்புதம். நாம் பார்ப்பதில் குறையுள்ளவர்களாக இருக்கிறோம். பார்த்தால் ஹல்லேலூயா, அது அற்புதம். யாத்ராம் 15:26, உபாகம் 7:15, பிலிப்பியர் 4:13, யாத்ராம் 15:26. நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். உபாகம் 7:15. கர்த்தர் சகல நோயையும் உன்னை விட்டு விலக்குவார், எகிப்தியரின் கொடிய நோய்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ண மாட்டார். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம் சரீரத்தின் எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி ஆண்டவர் இயேசுவிடமிருந்து ஜீவனையும் வல்லமையும் நாம் உறிஞ்சு கொள்ள முடியும். நம் சரீரத்தின் எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி ஆண்டவர் இயேசுவிடமிருந்து ஜீவனையும் வல்லமையும் நாம் உறிந்து கொள்ள முடியும். பிலிப்பியர் 1:19, கலாத்தியர் 3:5, பிலிப்பியர் 1:19. அது உங்கள் வேண்டுதலாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் பங்கீட்டினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். கலாத்தியர் 3:5. உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறார். பரிசுத்த ஆவி கிறிஸ்துவின் பரிசுத்த, மகிழ்ச்சி, நீதி, அன்பு ஆகியவற்றை மட்டும் நம் ஆத்மாவில் வைக்கவில்லை. அவருடைய ஜீவன், வல்லமை, ஆரோக்கியம், வீரியம் ஆகிய எல்லாவற்றையும் நம் பலவீனமான, சோர்வடையும், நோயுள்ள சரீரத்திற்குள் வைக்கிறார். ஓ லார்ட், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி கிறிஸ்துவின் பரிசுத்தம், மகிழ்ச்சி, நீதி, அன்பு ஆகியவற்றை மட்டும் நம் ஆத்மாவில் வைக்கவில்லை. அவருடைய ஜீவன், வல்லமை, ஆரோக்கியம், வீரியம் எல்லாவற்றையும் நம் பலவீனமான, சோர்வடையும், நோயுள்ள சரீரத்திற்குள் வைக்கிறார்.
யோவான் 6:57, 63, 3 யோவான் 2, யோவான் 6:57. நான் பிதாவினால் வாழ்ந்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவனும் என்னாலே வாழ்வான். வசனம் 63. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த ஆவியும் ஜீவனும் நம்முடைய ஆவிக்கு மட்டுமல்ல, உடலுக்கும் உரியது. 3 யோவான் 2. பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஓ லார்ட் ஜீசஸ், கர்த்தர் நம்மில் குடியிருக்கிற நம் ஆவியின் மூலம் நம்மை குணமாக்குகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தர் நம் ஜீவனாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகிறார் என்பதை நாம் பார்த்தால் அது என்னே ஒரு அற்புதம். ஓ லார்ட் ஜீசஸ், நம் சரீரத்தின் எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி ஆண்டவர் இயேசுவிடமிருந்து ஜீவனையும் வல்லமையும் நான் உறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவி கிறிஸ்துவின் பரிசுத்தம், மகிழ்ச்சி, நீதி, அன்பு ஆகியவற்றை மட்டும் நம் ஆத்மாவில் வைக்கவில்லை, அவருடைய ஜீவன், வல்லமை, ஆரோக்கியம், வீரியம் ஆகிய எல்லாவற்றையும் நாம் பலவீனமான சோர்வடையும் நோயுள்ள சரீரத்திற்குள் வைக்கிறார். என்னே அற்புதமான கிறிஸ்து, என்னே நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் கிறிஸ்து. ஓ லார்ட் ஜீசஸ், கர்த்தராகிய தேவன் நம்மை ஒரு சரீரத்தோடு கூட படைத்தார். அவரும் கூட ஒரு சரீரத்தை எடுத்து இன்றைக்கு சரீரத்தோடு கூட வாழ்கிறார். சரீரம் தேவனுக்கு மிக முக்கியமானது. நம்முடைய ஆவி மட்டும் நலமாக இருந்தால் போதாது, ஆத்மா மட்டும் நலமாக இருந்தால் போதாது, நம்முடைய சரீரமும் நலமாக இருக்க வேண்டும். ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஏற்றதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். எனவே தான் மனிதனை தேவன் ஒரு சரீரத்தோடு கூட படைத்தார். அதே மாதிரி சரீரத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பூமிக்கு எடுத்துக்கொண்டு வந்தார். உயிர்த்தெழுதல் அதை மகிமைப்படுத்தி அந்த சரீரத்தோடு கூட நித்தியத்திற்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஓ லார்ட் ஜீசஸ், பரிசுத்த ஆவியானவர் ஜீவனையும் வல்லமையும் நம்முடைய சரீரத்துக்கு அனுப்பி நம்முடைய சரீரத்தை பலமுள்ளதாகவும் வாழ்கிறதாகவும் மாற்றுகிறார். நம்முடைய சரீரமோ கர்த்தருக்குரியது, கர்த்தரோ சரீரத்துக்குரியவர். நம்முடைய கர்த்தர் என்னவாகவெல்லாம் இருக்கிறாரோ அது நம்முடைய சரீரத்திற்காகத்தான். எனவே நம்முடைய சரீரத்தை நாம் கர்த்தரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம் சரீரம் பெற்று சரீரம் நோய் இல்லாமல் பலவீனம் இல்லாமல் வாழ முடியும். ஓ லார்ட் ஜீசஸ், இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்திற்கு தொடர்ச்சியாக ஆரோக்கியத்தை கொடுப்பவராக இருக்கிறார். இதை நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் அனுபவிப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே திடகாத்திரமான சரீரத்தை, உயிரோடு வாழ்கின்ற ஒரு சரீரத்தை நமக்கு அளிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.